அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் வள்ளலார் அருளிய ஜீவகாருண்ய பலனை நேற்றைய உரையில் பார்த்தோம். இன்று கல்வருக்கும் கருணை காட்டிய வள்ளலாரின் நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். காலை தியானம் செய்து பூஜை முடித்து பசித்து வந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்லிவிட்டு வேலாயுத முதலியாருடன் தர்மசாலை முன்வராந்தாவுக்கு வந்த வள்ளல் பெருமான் அவசரமாக ஓடிவரும் ஆறுமுக முதலியாரை கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றார். மூச்சிறைக்க ஓடி வந்த ஆறுமுக முதலியார் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளாமல் அதே அவசரத்தோடு சற்று நெடுக்கமும் பதற்றமுமாக இருவரையும் வணங்கினார். என்ன இத்தனை அவசரமாக ஓடி வந்தீர்கள்? உடம்பெல்லாம் நடுங்குகின்றதே, என்ன இது என்று கேட்டார். நேற்றிரவு தாங்கள் போத்திருந்த போர்வையை திருடன் திருடிக்கொண்டு போய்விட்டானமே, அதை கேட்டதும் மனம் பதறிப்போய் ஓடி வருகின்றேன் என்றார். அவர் பரபரப்போடு அதை கேட்டதும் பெருமானுக்கு அவர் மீது ஐயோ பாவம் என்றாகிவிட்டது. ஐயோ, இதற்கு தானா இத்தனை நடுக்கம்? ஆசுவாசப்படுத்தி கொண்டு இப்படி அமருங்கள் என்றவர் வேலாயுத முதலியாரிடம் தாங்களும் அமருங்கள் என்றார். பெருமான் அமர அவர்களும் எதிரே அமர்ந்தார்கள். ஆனாலும் ஆறுமுக முதலியாருக்கு இன்னும் முழுவதுமாக பதற்றம் தீரவில்லை. சொல்லுங்கள் சுவாமி, நேற்றிரவு என்னதான் நடந்தது என்று கேட்டார். வள்ளல் பெருமான் அவருக்கு விவரம் சொல்லத் தொடங்கினார். ஒன்றும் பெரிதாக நடக்கவில்லை, அமைதியாக கேளுங்கள் சொல்கின்றேன். கூடலூரிலிருந்து புறப்பட்டு குள்ளஞ்சாவடிக்கு வரும்போது இருட்டிவிட்டது. அதனால் அங்கிருக்கின்ற சத்திரத்து திண்ணையில் தங்கினேன். என்னை பார்த்துவிட்ட காவல் நிலைய தலைமை காவலர் குளிர் அதிகமாக இருந்ததால் போர்த்திக் கொள்ள ஒரு போர்வை கொடுத்தார். அவர் நல்ல முஸ்லீம் நண்பர், பரந்த மனம் படைத்தவர். துணையின்றி நான் இருப்பதை கண்டதும் அவரும் என்னோடு தங்கிவிட்டார். இருவரும் திண்ணையிலேயே படுத்து உறங்கினோம். நள்ளிரவில் கல்வன் ஒருவன் நான் போர்த்திருந்த போர்வையை இழுத்தான். விழித்து கொண்ட நான் அவன் அதை படித்துக் கொள்வதற்கு ஏதுவாக வேண்டுமென்று புரண்டு படுத்தேன். எனக்கு அவன் போர்வை இழுப்பது தெரிந்தது. இருந்தாலும் அவன் போர்வைக்காக தடுமாறுகின்றான், எடுத்துக்கொள்ளட்டுமே என்று புரண்டு படுத்தேன். காவலர் அப்போது விழித்து கொண்டு திருடனை அதட்டி பிடித்தார். நானோ ஏழை போகின்றான், விட்டு விடுங்கள் என்று அவரை சமாதானப்படுத்தி போர்வையையும் கல்வனுக்கே கொடுத்து இந்த தொழிலை விட்டுவிடு என்று கூறி அனுப்பி வைத்தேன். பிறகு காவலரிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டு வெடிகாலையிலேயே இங்கு வந்துவிட்டேன். அவ்வளவுதான் நடந்தது என்ற பெருமான் இதற்கா இத்தனை நடுக்கம் பதற்றம் என்று கேட்டு மெல்ல நகைத்தார். அதனால் ஆறுமுக முதலியாருக்கு நடுக்கம் பதற்றம் எல்லாம் போய் லேசாக வெட்கம் ஏற்பட்டது. வேலாயுத முதலியார் அப்போது ஆறுமுக முதலியாரே, சுவாமிகள் கல்வனுக்கு கருணை புரிந்தது இது ஒரு தடவை மட்டுமல்ல. அது கேட்டு சட்டென்று தலைநிமிர்ந்த ஆறுமுகம் ஆர்வத்தோடு, அப்புறம் இதற்கு முன்பே 2 முறை நடந்திருக்கின்றது. அப்படியா, அதையெல்லாம் சொல்லுங்கள் என்றார் ஆறுமுகம். பெருமான் இடைமறித்து இதெல்லாம் அவசியமா என்று கேட்டார். அதற்கு ஆறுமுக முதலியார் மறுத்து பேசுவதாக நினைக்கக்கூடாது, பெரும்புலவர் சொல்ல நான் கேட்க அருள் புரிதல் வேண்டும் என்றார். நான் சொல்வதை கேட்க மாட்டீர்கள் என்றார் வள்ளலார். மன்னிக்க வேண்டும் மீண்டும் பணிவோடு வேண்டினார் ஆறுமுக முதலியார். பெருமானால் அதற்கு மேல் அவரது வேண்டுகோளை நிராகரிக்க முடியவில்லை. மனமிறங்கியவராக சரி, தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் என்ற பெருமான் வேலாயுத முதலியாரிடம், பெரும்புலவரே அவற்றையும் சொல்லுங்கள், மதியத்துக்கு என்ன உணவு சமைக்கின்றார்கள் என்று பார்த்துவிட்டு வருகின்றேன் என்று எழுந்து சாலைக்குள் போனார். மரியாதைக்காக பெருமானோடு எழுந்த அவர்கள் மீண்டும் அமர்ந்தார்கள். உடனே ஆறுமுக முதலியார், சுவாமிகள் தான் சென்று விட்டார்களே, தாங்கள் அந்த 2 சம்பவங்களையும் சொல்லுங்கள் என்றார். வேலாயுத முதலியார் அந்த சம்பவங்களை சொல்லத் தொடங்கினார். ஒரு சமயம் மஞ்சக்குப்பம் கோர்ட்டு சிறைதார் ஸ்ரீ ராமச்சந்திர முதலியார் வடலூருக்கு வந்து பெருமானை தம் ஊருக்கு வந்து சில நாட்கள் இருக்குமாறு வேண்டினார். இருவரும் புறப்பட்டு வண்டியில் சென்றார்கள். இரவு குள்ளஞ்சாவடி அருகே வரும்போது கல்வர்கள் இருவர் வண்டியை மறித்து நிறுத்துமாறு மிரட்டினார்கள். வண்டிக்காரனும் சிறைதேதார் சேவகனும் பயந்து முந்திரி தோப்புக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். கல்வர்கள் வண்டியின் பின்புறம் வந்து வண்டியில் இருந்தவர்களை இறங்கும்படி சொன்னார். பெருமான் இறங்கி விடுவார்களோ என்ற அச்சத்துடன்
முதலியார் முதலில் இறங்கினார். அவர் விரலில் இருந்த வைர மோதிரத்தை கழற்றும்படி கல்வர்கள் அதட்டினார்கள். அதுவரை பேசாதிருந்த பெருமான் அந்த அதட்டலை கேட்டதும் அவசரமோ என்றார். கல்வர்கள் அடிப்பதற்காக தடியை உயர்த்தினார்கள். உயர்த்திய கைகள் அப்படியே செயலற்று அசையாது நின்றுவிட்டன. அவர்கள் கண் பார்வையும் நீங்கியது. கல்வர்கள் இருவரும் தங்கள் செயலுக்கு வருந்தி தங்களை விடுவித்தருமாறு மன்றாடினார்கள். பெருமானும் மனமிறங்கவே அவர்களது கைகளும் கண்களும் செயலுக்கு வந்தன. கல்வர்கள் இருவரும் பெருமானை வண்டியோடு சுற்றி வந்து நிலத்தில் விழுந்து வணங்கினார்கள். பிறகு இனி இந்த தொழிலை விட்டுவிட்டு உழைத்து உண்பதாக உறுதி சொல்லிவிட்டு போனார்கள். ஓடி ஒளிந்த சேவகனும் வண்டிக்காரனும் திரும்பி வந்து பெருமானின் பெருமையை அறியாது தாங்கள் நடந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். ஆறுமுக முதலியார் அது கேட்டு, ஆஹா, எத்தனை அற்புதம்! சுவாமிகள் கல்வருக்கு கருணை பாலித்த திறமே திறம் என்று வியந்து பாராட்டினார். அதே போல அடுத்த கதையும் சொல்லத் தொடங்கினார். அப்போதெல்லாம் சுவாமிகள் காதில் கடுக்கன் போட்டிருப்பார். ஒரு நாள் இரவு சுவாமிகள் ஒற்றியூரில் ஒரு சத்திரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது கல்வன் ஒருவன் அவரது வலது காது கடுக்கனை கட்டினான். அதை உணர்ந்த சுவாமிகள் கழற்றி முடியும் வரை பொறுமையாக தூங்குவது போல இருந்தார். பிறகு இடது காது கடுக்கனையும் கழற்றுவதற்கு தோதாக திரும்பி படுத்தார். மற்றொரு கடுக்கனையும் கல்வன் கழற்றி கொண்டு போனான். அதற்கு பிறகு சுவாமிகள் கடுக்கன் அணியவே இல்லை என்று வேலாயுத முதலியார் சொல்லி முடித்த போது அவரது குரலில் பெருமான் கடுக்கன் எழுந்ததற்கான வருத்தம் சற்று இருந்தது. ஆறுமுக முதலியார், பெருமான் வாழ்க்கையில் கூட கல்வர்கள் இப்படியெல்லாம் விளையாடி இருக்கின்றார்களா? நாம இருந்தால் இத்தனை அருள் உள்ளத்தோடு அந்த திருநீர்களை விட்டு விட்டிருக்க மாட்டோம் என்று பொதுவாக மனிதர்க்கான இயல்பை தங்கள் மீது எத்தி சொன்னார்கள். வேலாயுத முதலியார் அதற்கு சிரித்து கொண்டே, தாங்கள் சொல்வது உண்மை. அவர்களை அதட்டப் போய் அவர்கள் கையால் அடிவாங்கி செத்திருப்போம். சுவாமிகளாக இருந்ததால் அவ்வாறெல்லாம் ஆகவில்லை என்றார். அப்போது பெருமான் வருவதைக் கண்டு இருவரும் எழுந்து நின்றார்கள். பெருமான், பெரும்புலவரே, தாங்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டேதான் வந்தேன். ஆமாம், தனிப்பெரும் கருணை கடவுளராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருள் இருக்கும்போது கல்வர்கள் என்னை என்ன செய்துவிடப் போகின்றார்கள்? ஆனாலும் சிரமப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்திருக்கும் பிறர் பொருளை வீடு புகுந்து கல்வர்கள் கொள்ளையடித்த செய்தியை கேட்கும் போதெல்லாம் பயப்படுகிறேன். இறைவனிடம் முறையிடுவதை தவிர இதற்கு வேறென்ன செய்வேன்? இறைவா என்று மனம் நொந்து பேசிய பெருமான் நெடுக்குற்ற மெனீராக கலங்கி தவித்து பாடினார். இரவிலே பிறர்தம் இடத்திலே இருந்த இருப்பெல்லாம் கல்வர்கள் கூடி கரவிலே கவர்ந்தார். கொள்ளை என்றேனது காதிலே விழுந்த போதெல்லாம் விரைவிலே நெருப்பை மையிலே மூட்டி வெதுப்பல் போல் வெம்பினேன் என்றாய். உறவிலே ஒருவர் திடுக்கண வரக்கன் உளம் நெடுக்குட்டனன் பலகால். பெருமானின் பாடலை கேட்டு முதலியார்கள் இருவரும் செய்வதறியாத மனங்கலங்கி நின்றார்கள். தொடர்ந்து வள்ளலாரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.